Dear learners, in the video civics first lesson how the state government works. ஸோ ஆல்ரெடி இந்த லெசன்ஸோடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதனுடைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியலை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை. ஸோ இப்போ கவர்னர் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெயர் அளவில் வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக வந்துட்டு இருப்பார். அரசியல் அமைப்பு படி ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர் தான். ஸோ இப்போ இந்தியாவுக்குன்னு பார்த்தா நம்ம பிரசிடென்ட் சொல்கிற மாதிரி, ஸ்டேட்க்குன்னு பார்த்தா யார் ஹெட்டாக தான் இருப்பா அப்படின்னா கவர்னர் தான் வந்துட்டு நாமினல் ஹெட்டாக இருக்கார். ஸோ அந்த கவர்னரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னா, ஸ்டேட்டோடைய ஹெட் நாமினல் ஹெட்டை, நம்மளுடைய கண்ட்ரி நாமினல் ஹெட் இருக்காங்க இல்லையா, அதாவது பிரசிடென்ட் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேவா, த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு, த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெட்டட் பை. ஸோ இப்போ ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார் அப்படின்னா, ரியல் ஹெட் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். நாமினல் ஹெட் தான் யார் அப்படின்னா கவர்னர். ஸோ ரியல் ஹெட் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ அவர் கீழே வந்துட்டு நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகேவா, நிறைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கவுன்சிலை வந்து யார் ஹெட் பண்ணுறா, யார் லீட் பண்ணுறா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். யார் லீட் பண்ணுறா? சீஃப் மினிஸ்டர். Who can summon and prorogue the session of state legislature? ஸோ இப்போ இந்த சட்டமன்றத்தை, மாநில சட்டமன்றத்தை கூட்டவோ கலைக்கவோ யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா, ஸ்டேட்டுடைய நாமினல் ஹெட் யார்? கவர்னர். கவர்னருக்கு தான் அதனுடைய முழு பவரும் இருக்குது. ஓகேவா, பவர் யார்கிட்ட இருக்குது? ஃபுல் பவரும் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. ஹூ டஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜோடைய அப்பாயின்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்னர், சீஃப் மினிஸ்டர். இப்போ ஹைகோர்ட்டுங்கிறது எங்கே இருக்குது? ஸ்டேட் லெவலில் இருக்குது. அப்போ ஸ்டேட் லெவலில் ஹெட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஹைகோர்ட் ஜட்ஜில் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறதுல இருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டில் வந்துட்டு ஹெட்டாக இருக்கிறது யார்? நாமினல் ஹெட் வந்துட்டு கவர்னர். ரியல் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரிக்குன்னு பார்த்தோம்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 3 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ண மாட்டார், மற்ற ஜட்ஜை செலக்ட் பண்ணுறதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட்டு, த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படின்னா 62. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிட். ஸோ ப்ரெசன்ட்லி வந்துட்டு இந்தியாவில் வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? அட் ப்ரெசன்ட் வந்துட்டு இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அடுத்து கவர்னருடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ். கவர்னருடைய பீரியட் எவ்வளோ? 5 இயர்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை. ஓகேவா, இப்போ டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்துட்டு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்டேட்குள்ளே தானே இருக்குது. அப்போ ஸ்டேட்டுடைய நாமினல் ஹெட் யார்? கவர்னர் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னர், சீஃப் மினிஸ்டர் இவங்களாம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை கவர்னர். த கவர்னர் இஸ் டேஷ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அரசியல் அமைப்பு சட்டப்படி வந்து ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் யார்? கவர்னர் தான். நெக்ஸ்ட், மினிமம் ஏஜ் டு பிகம் அண்ட் எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்னா மினிமமாக வந்துட்டு அவங்களுடைய வயது வரம்பு என்ன, எவ்வளோ தகுதி இருக்கலாம், எத்தனை வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 25. இதே வந்து நம்ம கவர்னருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 35 சொல்லுவோம். கவர்னராக இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் என்ன? 35. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்துட்டு மெம்பராக இருக்கணும் அப்படின்னா 30. அதே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்னா 25. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி இயர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து கவர்னர் அப்படின்னு பார்க்குறப்ப ஹெட்டாக இருக்கார் இல்லையா, ஸோ அந்த கவர்னர் அது கீழே வந்து 2 சேம்பர்ஸ் இருக்கும். கவர்னர் வந்து 35. 2 சேம்பர்ஸில் ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், அதுக்கு அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்துட்டு 30, அதை விட 5 கம்மி. அதுக்கடுத்து வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸோ அதை விட 5 குறைச்சலாம். எம்எல்ஏவுக்கு வந்து 25. ஓகே. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங். கவர்னர்,
சீஃப் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா லோயர் ஹவுஸ், நாமினல் ஹெட், அப்பர் ஹவுஸ், ரியல் ஹெட். ஸோ இந்த ஹெட்டுங்கிறது தான் எதில் வருது அப்படின்னா கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும், ஹவுஸுங்கிறது வந்துட்டு அசம்பிளிக்கும் கவுன்சிலுக்கும் வரப்போகுது. ஸோ கவர்னர் அப்படிங்கிறவர் நாமினல் ஹெட், சீஃப் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒரு ஆர்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிறது வந்துட்டு என்ன அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது லோயர் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட். எஸ், ட்ரூ. ஓகேவா? அவர் தான் வந்துட்டு முக்கிய நிர்வாகியே. ஒரு ஸ்டேட்டோடைய சீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான். கரெக்ட். நெக்ஸ்ட், த கவர்னர் நாமினேட்ஸ் 2 மெம்பர்ஸ் ஆஃப் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா கவர்னர் வந்துட்டு ஒரே ஒரு மெம்பரை தான் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. 2 மெம்பர்ஸ் கிடையாது. இங்கே 2ன்னு சொன்னதால ஃபால்ஸ். த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹைகோர்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸட். ட்ரூ. எல்லா ஹைகோர்ட்லேயும் ஒரே எண்ணிக்கையில் வந்துட்டு என்ன பண்ணுறதில்ல, ஜட்ஜஸை வந்துட்டு போடுறதில்ல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜஸ் உடைய கவுண்ட்டும் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன் ஆஃப் President, Vice President, Rajya Sabha members and members of the Legislative Council of the state. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்னென்ன எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ வந்து எந்தெந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனில், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில், அடுத்தது வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கிடையாது, பிரசிடென்ட் எலெக்ஷனில், ராஜ்யசபா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல, அதுக்கடுத்து வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? அதாவது மேலவை சொல்கிறோம் இல்லையா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எதை தவிர்த்து வைஸ் பிரசிடென்ட் செலெக்ஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. First one, name the 2 houses of state legislature. ஸோ மாநில சட்டமன்றத்தோடைய 2 அவைகள் என்னென்ன, 2 houses என்னென்ன, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா லோயர் ஹவுஸ். நெக்ஸ்ட், ரைட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்னா என்ன தகுதி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவரில் இருக்கணும் அப்படின்னாலும் the person should be a citizen of India. கண்டிப்பாக என்னவா இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கடுத்து ஏஜ் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கவர்னர் அப்படின்னா 35, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா 30, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா 25. ஸோ எம்எல்ஏனா என்ன, 25 years. நெக்ஸ்ட்டு, he or she should be a voter from any constituency. ஸோ இப்போ அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு தொகுதியில் வாக்காளராக இருந்திருக்கணும், ஓட்டராக இருந்திருக்கணும். ஸோ இது 3 தான் எம்எல்ஏவோட குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் 25 இருக்கணும், அதுக்கடுத்து அவங்களும் ஓட்டராக இருந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஹவு இஸ் த சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட். நமக்கே தெரியும் சீஃப் மினிஸ்டர் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நிறைய பார்ட்டிஸ் வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் எந்த பார்ட்டி மெஜாரிட்டியாக வின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஹெட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யார் மெஜாரிட்டி பார்ட்டியில் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹவ் இஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம்டு. ஸோ சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய பார்ட்டியிலேருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்க்கு மினிஸ்டராக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து கவர்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற மினிஸ்டர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுல யார் முக்கிய பங்கு வகிக்கிறா, சீஃப் மினிஸ்டர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அவருடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய அட்வைஸ் படி கவர்னர் வந்து அந்த மினிஸ்டர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, லாங் ஆன்சர். டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இப்போயே உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர்னால் யார், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து ரியல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே. ஸோ வந்துட்டு இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ யார் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டியோடைய லீடராக இருப்பாங்க. ஓகே.
நெக்ஸ்ட்டு பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெயினாக 4 பவர்ஸ் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மேக்கிங் பாலிசிஸ், மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? நிர்வகித்தல். ஸோ அப்போ ஸ்டேட்டை வந்துட்டு நிர்வகிக்கிறது யார்? சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அவருடைய லீடர்ஷிப் படி தான் வந்துட்டு அவருடைய கைடன்ஸில் தான் எல்லா டெசிஷன்ஸுமே எடுக்கப்படும். நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறது, அமைச்சரவையை உருவாக்குறதுல வந்துட்டு சீஃப் மினிஸ்டரோட ரோல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தான் அவருடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லேருந்து மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணி இவருடைய அட்வைஸ் படி தான் கவர்னர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா மினிஸ்டர்ஸையும் இவர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார், கோஆர்டினேட் பண்ணுவார், அட்வைஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து யாரோட ஒர்க்னா சீஃப் மினிஸ்டரோட ஒர்க் தான். மேக்கிங் பாலிசிஸ். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான பாலிசிஸை உருவாக்குறதுல வந்துட்டு இவருடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் விருப்புக்கு எதிராக இல்லாமல் மக்களுக்கு சாதகமான வந்துட்டு கொள்கைகளை வந்துட்டு உருவாக்குவாங்க. கடைசியாக வந்துட்டு இவருடைய வாய்ஸ் தான் வந்துட்டு ஃபைனல் டெசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டேட் லெவலில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுற ரோல் வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. ஸோ அவருடைய அட்வைஸ் படி நிறைய கவர்னர் வந்துட்டு நிறைய அஃபிஷியல்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டருடைய அட்வைஸ் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் வந்துட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்லாம் வந்துட்டு சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சீஃப் மினிஸ்டருடைய ரோல் அண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக சீஃப் மினிஸ்டர்னா யார், அவருடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 4 அட்மினிஸ்ட்ரேஷன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மேக்கிங் பாலிசிஸ், மேக்கிங் ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்னென்னு சொல்லிவிடுவோம். ஸோ எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த எம்எல்ஏவோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ். ஓகேவா, எதுக்காக இந்த சட்டமன்ற கீழவை அப்படிங்கிறது பார்த்தோன்னா சட்டத்தை இயற்றுறதுக்காக தான். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணியாச்சு. ஏற்கனவே இருந்தது ஆனால் இப்போ இல்லை. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ட் பண்ணிடுறாங்க. எம்எல்ஏ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ரெகுலராக வந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். இயர்லி வந்துட்டு 2 or 3 டைம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ எம்எல்ஏ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரெகுலர்லி பார்ட்டிசிபேட் இன் இட்ஸ் சிட்டிங். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்ஸ் 2 or 3 டைம்ஸ் இன் ஏ இயர். ஸோ இவங்களுடைய மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா டு மேக் லாஸ் ஃபார் த ஸ்டேட். டு மேக் லாஸ் ஃபார் த ஸ்டேட். ஸ்டேட்டுக்கான லாஸை வந்துட்டு உருவாக்குறது. ஸோ அப்போ இந்த லாஸ் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கலாம் அல்லது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கலாம். அதாவது மாநிலத்துக்குன்னு என்னென்ன சட்டத்திட்டங்கள், அதுக்கடுத்தது வந்து மத்திய அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சட்டத்திட்டங்கள்ன்ட்டு தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா கிரியேட்டிங் லாஸ், மேக்கிங் லாஸ். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ மற்ற எல்லா மினிஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்குது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள்? கண்டிப்பாக மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அவங்க தான் வந்துட்டு பொறுப்பு. சம்டைம்ஸ் அசம்பிளி என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்க எந்த மினிஸ்டர் மேலேயாவது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வந்துட்டு நோ கான்ஃபிடென்ட் மோஷன், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்துட்டு கொண்டு வருவாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்சஸ். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த நிதி இருக்கு இல்லையா, அதனுடைய பவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பண மசோதா இருக்கு இல்லையா, என்னென்ன எதுக்கு பில், எதுக்கு எவ்வளோ பணம் அப்படி ஒதுக்குறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு சப்மிட் பண்ணி ஸோ அதில் கவர்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட முடியாது, அதாவது சீஃப் மினிஸ்டர் அல்லது அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட முடியாது, திடீர்னு டேக்ஸை விதிக்கவோ அல்லது ஏற்றவோ, ஏற்கனவே இருக்கிற டேக்ஸை குறைக்கவோ அல்லது கேன்சல் பண்ணவோ கிடையாது. அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இந்த மணி பில்லை வந்துட்டு
ஸோ மசோதாவை தாக்கல் செஞ்சு அங்கே வந்துட்டு கவர்னர் அதை சைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த சட்டமே வந்துட்டு அமலுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்எல்ஏவோட பவர் என்ன? ஸோ அவங்க என்ன பண்ணலாங்க, பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ராஜ்யசபா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் ஏதாவது கொண்டு வரணும், சீர்திருத்தம் சட்டத்தில் ஏதாவது சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா அசம்பிளி வந்துட்டு அதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ மெயினாக அவங்களுடைய பவர் அப்படின்னு பார்க்குறப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா மெம்பர்ஸ் செலெக்ஷன், அதுக்கடுத்து வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா மேக்கிங் லாஸ் சட்டத்தை உருவாக்குதல், எக்ஸிக்யூட்டிவ் லாஸ் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துதல், என்ஷூரிங் ஜஸ்டிஸ் ஓகேவா நீதியை நிலைநாட்டுதல். இது 3 தான் வந்துட்டு நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய முக்கிய பணிகள். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்ன? ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிங்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இயர்லி 2 or 3 times இருக்கும். மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ் தான். ஸோ அந்த லாஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லையும் கன்கரண்ட் லிஸ்ட்லையும் பொறுத்து அமையும். ஸோ அதுக்கடுத்து வேறு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு மினிஸ்டர் வந்து ஆன்சரபிளாக இருக்கணும். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் கூட கொண்டு வரலாம். கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஸ்னால் ஒவ்வொரு தடவையும் மணி பில் அசம்பிளியில் தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அதை சட்டமாக்க முடியும். கவர்னர்கிட்ட சைன் வாங்கி அவங்களாம் தானாக வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு லாஸையும் வந்துட்டு கொண்டு வர முடியாது, டேக்ஸையும் விதிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பிரசிடென்ட், ராஜ்யசபா மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில். ஸோ மெயினாக வந்துட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மேக்கிங் லாஸ், எக்ஸிக்யூட்டிவ் லாஸ், என்ஷூரிங் ஜஸ்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டேட்டில் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறது, ஏபெக்ஸில் இருக்கிறது. அதாவது நம்ம இந்தியா லெவல்லன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஹை கோர்ட்டு தான் பெருசு. ஸோ ஹை கோர்ட் தான் வந்துட்டு அந்த ஜுடிஷியரியில் பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவலில் இருக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஹை கோர்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு 2 or more ஸ்டேட்ஸ்க்கு சேர்த்து அல்லது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சேர்த்து என்ன பண்ணணும் காமன் ஹை கோர்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டேட் ஹை கோர்ட்டில் வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, ப்ளஸ் அதர் ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹை கோர்ட்டில் வந்துட்டு நிறையா ரிட்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. நிறைய என்ன சொல்கிறதுனா ஆவணங்கள், சட்டங்களை வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். ஸோ மூவிஸ்லலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேவா, பேராணைகள்லாம் வந்துட்டு வெளியிடுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ், மண்டமஸ், ப்ராஹிபிஷன், சேஷியோரை, குவா வேரண்டோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு அப்படின்ட்டு வீடியோவில் நல்லா டெப்த்தாகவே ஒவ்வொன்றுத்தையும் சொல்லியிருப்போம். ஸோ இப்போதைக்கு இங்கே படிக்கிறதுக்காக ஹைகோர்ட்டில் என்ன அப்படின்னா இந்த 5 ரிட்ஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேவா, பேராணைகளை வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஹைகோர்ட்டுக்கும் என்ன இருக்கும், கீழே இருக்கிற லோயர் கோர்ட்ஸ், ட்ரைபியூனல்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது ஓகேவா. லோயர் கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும், எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட் அண்ட் ட்ரைபியூனல்ஸை தவிர ஓகேவா. இராணுவ சம்மந்தப்பட்ட அந்த கோர்ட்ஸை தவிர, நீதித்துறையை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து லோயர் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ லோயர் கோர்ட்டில், சபார்டினேட் கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டேக் ஓவர் பண்ணுற பவரும் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் எப்படி இந்தியாவுக்கு ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஹை கோர்ட் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்குது. ஸோ ஹை கோர்ட் வந்துட்டு ஃபுல் பவரோட, ஃப்ரீடமோட என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய நீதி வழங்குறதுல வந்துட்டு அது செயல்படும். ஸோ இண்டிபெண்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹை கோர்ட்டுடைய பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் வந்துட்டு முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ.